வைரமுத்து மாலினி காதல் விவகாரம் காவல் நிலையத்துக்கு வந்துச்சு. தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து தான் திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்னும், அதே சமயம் அவங்களுடைய விருப்பத்துக்காகத்தான் தான் இதுவரை திருமணம் செஞ்சுக்காம காத்துட்டு இருக்கிறதாகவும், தன்னுடைய காதல்ல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னும் மாலினி தெரிவிச்சாங்க. காவல்துறையினர் மாலினி வீட்டு தரப்புகிட்ட இனி யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, இவங்க காதல் விவகாரத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சு, மீறினா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால எதுவும் செய்ய முடியாம தவிச்ச மாலினி வீட்டு தரப்பினர் அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்களே, பொண்ணுக்கு பையனுக்கும் உங்களால எந்த பிரச்சனையும் வராது சார், நாங்கள் பொண்ணே வேணாலும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டோம், நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த பசங்களும் சொல்லிட்டு போயிட்டானுங்க சார். நம்ம தரப்புல தான் நியாயம் கிடச்சிச்சு. நம்ம திங்கக்கிழமை 15ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். 14ஆம் தேதி நஷ்டம் நியாயம் வந்துச்சு. ரைட்டு, 15ஆம் தேதி இதாக இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவன் நல்ல அபிப்பிராயத்தோடு அவன் வேலைக்கு போட்டான். அன்றைக்கி நைட்டு 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி என் பையனை 10 மணி மட்டும் வேலையை விட்டு வர பையனை கூலிப்படையில் வச்சானோ இல்லை இவனுங்களா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து வெட்டினானோ, என் பிள்ளைய 2 பல்ஸ் இந்த இடத்துல வெட்டிட்டாங்க. பார்த்தான், ஐயோ என் பற்றி சொல்லுமே, என்னை விட்டு போயிட்டியாடா, உன்னை கொலகார பாவி, இந்த ரத்த வெள்ளத்தில் உன்னை யாரா லவ் பண்ணக்கூடாதா, காதல் பண்ணது தப்பா, அதுக்காக ஒரு பிள்ளைய சிதைச்சிடணுமா? அவங்க அம்மா எப்படி வந்தாங்க? அவங்க அம்மா இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த செட்டியார் ஜாதியிலே அவரை விட்டுட்டு பறையன்கிட்ட வந்தாங்க. ஏன் அந்த பொண்ணு வரக்கூடாதா? நீ பறையனை வேணான்ட்டு போனால் சொன்னால் உன் பொண்ணை விடாமல் இருக்கலாம். நீ பறையனை கல்யாணம், பறையனுக்கு தானே அந்த பிள்ளை பிறந்திருக்கு, ஏன் அதை அனுமதிக்கலை? இது ஒரு குற்றமா? அதுக்காக ஒரு உயிரை கொண்டுணுமா? எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் அது. அதை ஈடுகட்ட முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, இப்போ அவனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அவனுடைய 2 தங்கச்சிகள், முடிவுறாமல் இருக்கக்கூடிய அவனுடைய வீடு, அவனே நம்பி வாழ்ந்துருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா, எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு.